எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. காட்டுத்தனமான ஏற்றம் ஷேர் மார்க்கெட்டில் போடுற கரடிகளை ஏறுங்கடா ராக்கெட்டில் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் விண்ணை முட்டும் அளவு 225 பாயிண்ட் ப்ளஸில் ஏறி எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோம்னா அது என்னடான்னா 12% ஏறி இருக்கு. டாடா மோட்டர் போன்ற பங்குகள் எடுத்து பார்த்தாலும் அதுவும் ஒரு 5.5% இன்றைக்கி ஏறி இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் போன்ற பங்குகள் எடுத்திருந்தாலும் அவன் மைனஸில் இருந்தான். எல்லாரும் ஏறுறதை பார்த்து அப்போ நான் மட்டும் என்ன சாதாரண ஆளா அப்படின்ற மாதிரி அவனு நெகட்டிவ்ல இருந்தாலும் பாசிட்டிவ்ல வந்திருக்கான். அதாவது இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் போன்ற பங்குகளெல்லாம் இப்போ என்ன பல பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அவனுடைய லாஸ்ட் ஏர்னிங் சீசன்ல இருந்து கும்பா குட்டியாகி அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இதுக்கு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்டேட்டுகள் அல்லது ஏதாவது ஒரு டெக்னிக்கலாகவாது ஏதாவது ரிவர்சல் வருமா வராதா அப்படின்னு பல பேர் இப்போ அவன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல தகவலாக வருமா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். எது எப்படியோ நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ராக்கெட்டில் ஏறி போனாலுமே இப்போவே நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பங்கு 10% ஆயிடுச்சு, இந்த பக்கம் 5% ஆயிடுச்சு, பல போர்ட்ஃபோலியோக்களே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இத்தனைக்கும் நிஃப்டி இன்னும் 25,000 தாண்டவே இல்லை. தாண்டறதுக்கு முன்னாடி இப்படி சந்தோஷத்தை கொடுக்குறான். அனுபவிக்கிறதா வேண்டாமா அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அதனுடைய ஏமாற்றும் வித்தை என்பது தொடர்கிறது. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி காமிச்சு காளைகளை ஏமாற்றினான், பின்பு கரடிகளை ஏமாற்றினான், அப்புறம் மறுபடியும் கரடிகளை ஏமாற்றி மேலே மறுபடியும் காளைகளை ஏமாற்றி கீழே வந்தான். ஸோ இப்படி மார்க்கெட்டை ஏமாற்றக்கூடிய வித்தை என்பது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மறுபடியும் நிஃப்டி கரடிகளை ஏமாற்றிட்டு போங்கடா கரடிகளை போய் படுத்து தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு 2 மாதங்களுக்கு மேலே இருக்க போகிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. இனி மார்க்கெட் 1 மாதம் அல்லது 2 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது தன்னுடைய ஹையை தொட போகிறதா அல்லது புது லோ என்பது போக போகிறதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கரடிகளை 2 தடவை ஏமாற்றிருக்கு, காளைகளை 3 தடவை ஏமாற்றிருக்கு. இந்த முறை என்ன செய்ய போகிறது நிஃப்டி, அதனுடைய ஏமாற்றும் வித்தை என்பது தொடர்கிறதா இல்லையா அப்படின்றது அடுத்த 15 to 20 நாட்களில் தெரிந்துவிடும். என்னையெல்லாம் கேட்டால் நான் நல்லா ஏமாத்துங்க, அந்த கரடி குட்டிகளை ஏமாத்து அதெல்லாம் காட்டுக்குள்ளேயே ஓடிடணும், அந்த மாதிரி ஏமாற்றி மார்க்கெட்டை மேலே கொண்டு வாங்கன்னு தான் நம்மளாம் நினைப்போம். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் கூட சொல்கிறாப்புல சன் டிவியெல்லாம் இன்னைக்கு 12% திரும்பி ஏறி இருக்கான், வாட் அ கம்பேக் வாவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஸோ இதில் என்ன ஒரு தகவல், சன் டிவி எதனால் இன்றைக்கி பெரிய அளவில் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சிபி வரலாற்றிலேயே முதல் முறையாக கப் அடிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் அந்த கிளப் டீமை இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க அதை கொஞ்சம் விற்றுட்டு போகலாமா அப்படின்ற சமயத்தில் அது வேல்யூவேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வாங்கின விலையும் இப்போ இருக்கக்கூடிய விலையும் போட்டு பார்த்தா கண்ணா பின்னாடி என்னமோ ஒரு ரேட்டில் வேல்யூவேஷன் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சன் டிவி ஒரு கிளப் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி கேமிங்ஸ் ரிலேட்டடான ஃப்ரான்ச்சைசிஸ் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சமயத்தில் சன் டிவிக்கு இந்த ஆர்சிபியினுடைய சேல் நடக்கும் பொழுது அப்போ அதை மதிப்பீடு பண்ணும்போது அப்போ சன் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கி சன் டிவி தூக்கி வச்சுட்டாங்க. அப்படி பார்த்தா எத்தனை பேர் பல ஃப்ரான்ச்சைசிகளை வாங்கி வச்சுருக்காங்க. பிரீத்தி ஜிந்தா அவர்கள் நல்ல அருமையான டீம், ஷாருக் கான் அவர்கள் அவரும் கல்கத்தா பயங்கரமான ஒரு டீம் வச்சுருக்காப்புல. அன்றைக்கெல்லாம் விளையாட்டுத்தனமாக எத்தனையோ அரசியல்வாதிகள் அது போன்ற கிரிக்கெட் டீமில் வாங்கி போட்டிருந்துருக்கலாம், நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அது 10,000 கோடி 20,000 கோடின்னு போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கிளப்பினுடைய வேல்யூ. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி சன் டிவியை ஒரே நாளில் இந்த நியூஸ் வெளிவந்தோடனே 15% மேலே ஏற்றி வச்சுட்டாங்க. இன்னொரு நண்பருக்கு ஒரு வேறு விதமான சந்தோஷம். அதாவது அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காவேரி டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு பங்கை அனலைஸ் பண்ணி அதை நான் 14 ரூபாய் இருக்கும்போது வாங்கியிருந்தேன், ஒரு 500 ஷேர் வாங்கியிருந்தேன். இப்போ அது 157 ரூபாய் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இது என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு 1000% பக்கம் ரிட்டர்ன் கொடுத்த பங்கு.
இது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த பங்கு எடுத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அதாவது கிரிக்கெட்டில் வந்து கரெக்டாக ஃபீல்டிங்கை செட் பண்ணி பவுலரும் ஃபீல்டரும் பிளான் பண்ணி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பந்து போட்டு கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்த வச்சு அடிக்கக்கூடிய பந்து கரெக்டாக அவங்க கையிலே வந்து விழுகும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு பங்கை வந்து யோசித்து சில பேர் எடுக்கிறாங்க. இப்போ கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், ட்ரெண்ட்னு ஒரு பங்கு வந்து அடுத்து வர ஃபெஸ்டிவல் சீசனில் திரும்பி மேலே போச்சுன்னா நல்லா இருக்குமேங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த காலேஜ் ஓப்பனிங் டைமில் இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு அந்த பேப்பர் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பங்கு ஏதாவது ஏறிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் வர்றப்ப இந்த 2 வீலரு 4 வீலர் புக்கிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் அந்த பங்குகள் மேலே வருமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிறதும் மார்க்கெட்டில் நடக்கிறதும் ஒன்றா இருந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தான் இந்த நண்பருக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது. சமீபத்தில் மார்க்கெட் இறங்கிட்டே இருந்ததுனால பல பேர் திணறிக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, சிகப்பிகளோடையே எத்தனை நாள்ற குடும்பம் நடத்துறது அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்து பல பேர்த்துக்கு லாபம் வந்துருச்சு. வாடி பச்சைக்கிளி அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. போங்கடி சிவப்பிகளா அப்படின்னு கரடிகளை வெளியே அனுப்பிச்சிட்டு பல பேர் வந்து இன்றைக்கி கும்பாட்டு குஜாலாவாக பல பேர்த்துக்கு லாபம் என்பது வந்திருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு செகண்டில் எப்படி நிமிஷங்கள் கமெண்ட்டுகள் மாறுதுன்னு 2-3 நாளாக ரொம்பவுமே அலறல் சத்தமாக இருந்தது. கமெண்ட்டுகளை பார்க்கும்போது என்னடா ஷேர் மார்க்கெட்டு வெங்காய குட்டி அப்படின்ற மாதிரி இருந்தது கமெண்ட்டுகள். ஒரே ஒரு நாள் மார்க்கெட்டு சேஞ்சில் பல குஜாலா குட்டி நியூஸ்களாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே இது ஒன்று மனசில் நினச்சிங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்தினால கஷ்டம் தொந்தரவு அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது திடீர்னு என்றைக்கு வேணாலும் மேஜிக் வச்ச மாதிரி அப்படியே மறைஞ்சு போய் மறுபடியும் நல்லது நடக்கலாம். அது என்றைக்குன்னு தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எப்படியாவது காலத்தை கடத்தணும். இன்னொரு நண்பருக்கு இந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸ்னால ஒரே மென்டல் டார்ச்சராக இருந்திருக்கும் போல். ரொம்பவுமே எமோஷ்னலாக என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்கினுடைய வேலை சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் முந்தா நேற்று க்ளோஸ் ஆனால் அப்புறம் மறுபடியும் நேற்று நெகட்டிவ் க்ளோசிங், மறுபடியும் இன்றைக்கி பாசிட்டிவ் க்ளோஸ்னு அவன் பாட்டுக்கு ஜிக்ஸாக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த 3 நாளுக்கே எப்படின்னா இந்த ஒரு வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் இருக்கான். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே மென்டல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதை பார்த்து அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, மிஸ்டர் பாலா அட போயா நீயும் அப்படின்ற மாதிரி அந்த ஐடிசி ஷேர் ப்ரைஸை பிடிச்சி இன்றைக்கி 401 ரூபாய்க்கு விற்று விட்டார். விற்று விட்டது தான் தாமதம், அது என்னடானா 405 ரூபாய்க்கு போகுது, என்ன ஒரு கொடுமை அப்படின்ற மாதிரி பார்க்குறாப்புல. இன்னொரு நண்பர் அதுதான், நான் டாடா மோட்டார்ஸை விற்று வெளியே வந்துட்டதுனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் நன்மை நடந்திருக்கு, இன்றைக்கி மட்டுமே 5% மேலே ஏறி இருக்கு. ஏன் இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது ஏறி இருக்கலாம், அல்லது இங்கே எங்கேயாவது ஒரு ஜூன் மாதத்தில் கூட ஏறி இருக்கலாம், அல்லது அது எங்காவது ஒரு ஏப்ரல் மாதத்தில் பக்கத்தில் கூட ஏறி இருக்கலாம். இத்தனை நாள் அது பெருசாக 5% ஏறி அந்த 200 days மூவிங் ஆவரேஜை தொடாமல் இருந்திருக்கு. ஆனாலும் பாருங்கள், நான் விற்றதுக்கப்புறம் தான் ஏறி இருக்கு. ஸோ பல பங்குகள் சென்டர் பாயிண்டில் வரும்பொழுது இதுதான் நடக்குது. ஒன்றா பெருசாக மேலேயோ அல்லது பெருசாக மறுபடியும் அவனுடைய ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மறுபடியும் டவுன் ட்ரெண்டோ ஏதோ நடக்குது. இப்போ தான் சமீபத்தில் ஏதாவது யூ டர்னுக்கு இது போட மாட்டியா நீயே அப்படின்னு பல பேர் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கீழே போகுமா மேலே போகுமான்னு. கடைசியில் பார்த்தா ஒரே நாளில் 5% ஏறி அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தொற்றுருக்கு. பல முறை இந்த 200 days மூவிங் ஆவரேஜை இந்த டாடா மோட்டர்னால் தாண்ட முடியல. இந்த முறையாவது தாண்டுவானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதான் நான் பார்த்தேன், டாடா மோட்டர் எப்படி மேலே வந்துச்சு, பெரிய திறமையாக சாலையாக இருக்கும் போல். அக்டோபர் 1 என்பது அவங்களுடைய பிஸ்னஸை வந்து பிரித்து விடுற டேட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்துமே சமீபத்தில் இந்த வாரத்தில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. 3 நாளாக நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு பெரிய நியூஸ் இந்த வாரத்தில் இருக்குது இந்த டாடா மோட்டருக்கு. மொத்தமே 2-3 ஷேர்களில் தான் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நியூஸ் இருந்தது. ஆனால் இத்தனை நியூஸை வச்சுக்கிட்டு இந்த டாடா மோட்டர் இப்படி கிடக்கிறானேன்னு பல பேர் ரூம் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க டாடா மோட்டரை. இன்றைக்கி வந்து ஒருவேளை ரோஸை வந்து நல்லா 5% ஏறிடுச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது அப்படின்னு மிஸ்டர் கருத்தமணி கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. நான் விற்றதுனால தான் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்பவும் ஆடாதீங்க, சந்தோஷத்தை இப்போவே கேன்சல் பண்ணி விடுவேன்டா, கேன்சல் பண்ணி விடுவேன், நாளைக்கே போய் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு இருப்பார் போல்.
எது எப்படியோ இந்த உலகத்துக்கு நீங்கள் செய்த தியாகம் என்பது கண்டிப்பாக ரொம்ப நாள் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க மிஸ்டர் கருத்த மணிகண்ணன் அவர்களே. இன்னொரு நண்பர் முடிவு பண்ணிட்டாப்ல, அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏப்பா யாரை என்னமோ பண்ணிட்டு போங்க, அவர் வந்து ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட்களில் எஸ்ஐபி போட்டிருக்காரு, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இவரேவும் ஸ்டாக்குகள் வாங்கிட்டே இருந்திருக்கார். இது வந்து 2 வருஷமாக தொடர்ந்து நடந்திருக்கு. 2 வருஷமாக ஏங்க இந்த மாதிரி ஒரு பேக் டெஸ்ட்டு அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வந்து எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவர் இப்படி 2 வருஷம் கழித்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி பதிவிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மந்த்லி சேலரியில் 15% தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருவேன் எஸ்ஐபி முறையில். இன்னொரு 15% நானே போய் பல ஷேர்களை பார்த்து வாங்கிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஈக்விட்டியில் டைரெக்டாக வாங்கினது பார்த்தோம்னா 3% கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டது எப்படியோ 7% லாபத்தில் தான் இருக்குது. அப்போ இன்னும் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொஃபஷ்னலாக ஸ்டாக் செலெக்ஷன் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவனுங்களை மாதிரி நாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னலாக கட்ட வேண்டிய ஃபீஸு மற்றும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் மிச்சம். அதாவது நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர் வந்து பல பங்குகளை எடுக்கிறார் அப்படின்னா அதில் நல்ல பங்குகளாக இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் கும்பா குட்டிகளாக, அதாவது அவர் எடுத்த பங்கு என்னவோ நல்ல பங்கு, ஆனால் ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் ஏறவே இல்லை, கும்பா குட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கும்பா குட்டிகளுக்கும் சேர்ந்து தான் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய 1 லட்ச ரூபா அப்படின்றது அவங்க ஒரு ரேஷியோ வெயிட்டேஜ் போட்டு எல்லா பங்குகளையும் வாங்குற மாதிரி தான் அந்த 1 லட்ச ரூபா அப்படின்றது. ஸோ அவங்க நல்ல பங்குகளை எல்லாமே எடுத்து வச்சுருந்து சிலது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது சில கும்பா குட்டிகளாக இருந்தாலும் சரி, அதை அந்த கும்பா குட்டிகளுக்கும் சேர்த்து அது கீழே போகிறதுக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்னும் அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க மாதிரி நம்மளும் பழகிட்டோம்னா இந்த கும்பா குட்டிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்றதான் அவருடைய எண்ணமாக இருக்கும் போல். எப்படியோ நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறினதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கோம். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம் என்னென்னா, நிஃப்டியில் ஏன் இன்னும் பெருசாக கிராஷ் வரவே மாட்டேங்குது. கடந்த 1.5 வருஷமாகவே நிஃப்டி கிராஷ் ஆகிடுது. சில பேர் 5 வருஷமாக கோவிட் காலத்திலிருந்தே மறுபடியும் கிராஷ் ஆகும் 5 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஆனால் நிஃப்டி வந்து சர்வைவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, பெருசாக கிராஷ் ஆகவே மாட்டேங்குது. அவன் வாழ்க்கையில் 3000-4000 பாயிண்ட் இறங்கினாவே டபக்குன்னு திரும்பி ஏதாவது ஒரு ஸ்மால் ரிவர்சல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பெரிய கேள்வி என்னென்னா, ஒய் நிஃப்டி இஸ் சர்வைவிங் எனி கிராஷ். எவ்வளோ கிராஷ் வந்தாலும் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கானே. இப்போ கூட சமீபத்தில் 1 லட்சம் கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்று வச்சுருக்காங்க. கடந்த 3 மாதத்தை எடுத்து நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அப்படி 1 லட்சம் கோடிக்கு விற்றா மறுபடியும் ஒரு 20,000 கோடிக்கு வாங்கி அப்புறம் மறுபடியும் 1 லட்சம் கோடிக்கு பப்பா விற்கிறதா தான் கடந்த 2-3 வருடமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்தடுத்த மாதங்கள் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் கிரேட்டஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிராஷ் வந்தாலும் எப்படி நிஃப்டி சர்வைவ் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிஃப்டிக்குள்ளே பல செக்டர் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த 3 வருஷமாக என்ன நடக்குது, கடந்த 1 வருஷமாக என்ன நடக்குதுன்னு நான் யோசித்து பார்த்ததில்ல. இவனுங்க செக்டர் ஏதாவது ஒரு செக்டரை கீழே கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு செக்டரை மேலே கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு செக்டர் ரொட்டேஷனே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஐடி செக்டர் வந்து கீழே மண்ணை கவிப்படுத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அப்போ எல்லா செக்டரும் தானே மண்ணை கவிப்படுத்திருக்கணும். ஆனால் ஆட்டோ துறைகளில் எக்ஸப்ட் இந்த டாடா மோட்டர் மாதிரி சில பங்குகளை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் மேலே உச்சியில் தான் இருக்காங்க. இனி டாடா மோட்டருமே ஏதாவது நியூஸ் வந்து அதையும் மேலே ஏற்றி வச்சுட்டா ரொம்ப அந்த ஆட்டோ செக்டர் குரூப்பே மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரொம்பவுமே ட்ரிக்கியாக விளையாடுறானுங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த ஒரு கிராஷாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செக்டரையோ அல்லது ஏதாவது ஒரு பங்கையோ மேலே தூக்கி வச்சு கிராஷை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், அந்த நிகழ்வை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது என்னதான் எல்லாமே பையன் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் கரெக்டாக அவனுக்கு கல்யாண வயசு வரும்போது தான் கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ஏஐ இன்ஜினியரிங்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பங்கு தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே வந்தவன் அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஒரு ரிவர்சல் உழுகிற மாதிரி ஒன்று காமிச்சான். உடனே எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, பரவாயில்ல இந்த ஷேருக்கு வந்து மனசு வந்துருச்சு போல், இந்த ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு இது கொஞ்சம் சந்தோஷப்படுத்துமா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து ஒரு சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது அவன் பெருசாக ஏறி இருக்கணும் இல்லைனா பெருசாக இறங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சி கொண்டு இருந்திருப்பாங்க.
ஆனால் ஆச்சரியப்படும் வகையில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2 மாதங்கள் கண்டினியூஸாக ஒரு ஒரு பாறாங்கல்ல கூட உருட்டி விட்டுறலாம் போல் இவன் வந்து கீழே வர்ற மாதிரி ஏமாற்றிட்டு மறுபடியும் மேலே வந்தான். அப்புறம் மேலேயும் பிக்கப் ஆகல, மறுபடியும் கீழே வர்ற மாதிரி ஏமாத்துனா, மறுபடியும் மேலே வந்தான். அப்புறம் மறுபடியும் இத்தனை முறை 2 மாதங்கள் அந்த முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேயே விளையாண்டுக்கிட்டே இருந்தான் ஏஐ இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் அவனுக்கு 2 மாதம் கழித்து சரி மேலே போய் மக்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அது வந்து 6% ஏறி இருக்கு. ஸோ இன்றைக்கி சில பங்குகள் வந்து டாப் கெய்னரில் வந்திருக்கு. அதில் இந்த ஏஐ இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. ஆனால் அவனுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஏப்பா நீ வந்து ஏறின அது அந்த காலத்திலே நீ ஏறி இருந்தீன்னா இந்த ரிவர்சலுக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கும். பரவாயில்ல, ஸ்டாக்கு வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சவன் இப்போ கொஞ்சம் ஏறி இருக்கான்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஸோ வீட்டம்மாக்கு எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கிக்கணும் கொடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஏதாவது ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கா? சொன்னதை எதுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி திருப்பி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா எவ்வளவு மனசு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இது பண்ணின வேலைக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து 6% ஏறி இருக்கா, இதை நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி பல பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் சந்தோஷம்னு கொடுக்கணும்னு நினச்சிட்டா அப்போவே சந்தோஷம் கொடுத்துரும். அதை விட்டுப்பட்டு 2 மாதம் கழித்து சந்தோஷம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், தியாகி எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஒரு 2-3 மாதம்தான் உங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி யார் என்ன டவுட்டு கேட்டாலும் நான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கே தெரியாமல் என் மனசுக்குள்ளே நீங்கள் பல வித்தைகளை உள்ளே பதைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. என்னத்தை வித்தைங்க நான் பதைச்சி வச்சேன், நம்ம டெய்லி நியூஸ் தாங்க வாசிக்கிறோன்னா, இல்லை நீங்கள் உங்கள் பேச்சில் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. ஆமாங்க, அது வேணால் வாஸ்தவம் தான். அதாவது மீன் பிடிச்சி ஒருத்தர் கொடுக்கறத விட எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயந்தான். நம்ம தான் டெய்லி இப்படி சுற்றி ஏதாவது கோடு போட்டுக்கிட்டே இருக்கோமே. அப்போ அந்த வீடியோக்கள் பலதும் பார்க்கும்போதே பல பேர்த்துக்கு ஒரு வேளை இவனுக்கு இப்படி பண்ணுவானுங்களா அப்படி பண்ணுவானுங்களான்னு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும் போல். இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற பங்கு இன்றைக்கி வந்து மீடியாக்களுடைய செய்தியில் வந்திருக்கு. ஏன்னா அது ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்றது வந்திருக்கு. ஆனால் கடந்த 6 மாதமாக இந்த ஷேரினுடைய விலை நகர்வு என்பது எப்படி இருந்திருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்கிட்ட வந்து அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து கோந்திருக்கும் பொழுது இது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக போச்சு. இனி இவன் மேலே ஏறுவானா கீழே ஏறுவானா அப்படின்றது தெரியாமல் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. சில நாட்கள் கழித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அது 14,000 ரூபாயிலிருந்து இன்றைக்கி 15,386ன்னு பாதி கிணறு வந்திருக்கான். இன்னும் மீதி கிணறு போய் ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்த போகிறானா அல்லது ஏதாவது கீழே வர போகிறானா அப்படின்றது தெரில. பட் எனிவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்லேருந்து சிறிது தூரம் என்பது மேல் நோக்கி இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்றது நகர்ந்து வந்திருக்கு. அவன் கீழ் நோக்கி வரல. 3 நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுது 3 நாளில் மேல் நோக்கி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இதனுடைய செய்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து யார் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து மேல் நோக்கி நகர்ந்தது, அதே மாதிரி யார் இன்றைக்கி டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்ற ஒரு தகவலில் இந்த நியூலாண்ட் லேப் அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இனி இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு ஷேர் ஹோல்டர்ஸை மகிழ்ச்சிப்படுத்துதா இல்லை துக்கப்படுத்துதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கிய பங்காக இன்றைக்கி எந்த செய்தி அதிகமாக வந்தது அப்படின்னா இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கில் தகவல்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்னா சமீபத்தில் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஏதாவது கும்பா குட்டி ஆயிடுவானோ, இந்த 2025 லோ ப்ரைஸுக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட 475 ரூபா கிட்டத்தட்ட 100 ரூபாய்கள் கீழே இறங்க வேண்டுமே அப்படின்னு சில காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அல்லது இந்த வருஷத்தினுடைய ஹை போகிற மாதிரி இருந்தாலும் கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏற வேண்டியதாக இருக்குமே, சில மாதங்கள் கழித்து பார்த்தா தானே எடுத்து பார்த்தா தானே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி 2 மாதம் ஆல்மோஸ்ட் 2 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது அவன் 100 ரூபா கீழே இறங்காமல் 100 ரூபா மேலே ஏறி சந்தோஷப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு பங்காக இருக்குது. எப்படியோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோசிங் பார்க்கும்பொழுது ஒரு பச்சை கிளியாக சந்தோஷத்தை கொடுக்கும் கிளியாக க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.